பல்வேறு சோதனைகளை எடுத்து தெளிந்த பதில்கள் உங்களுக்கு கிடைக்கவில்லை என்ற ஒரு வேதனை உன்பக்கம் இருந்தாலும் வெற்றியடைய போது தெய்வ சக்தி தான் என்பதை நிரூபித்து அந்த பாக்கியத்தை தான் காரணம் சொன்ன சுவாமியே வாமா பெண்மகனே வா, இந்த கனியை ஊரில் போய் நீ சாப்பிட்றணும் என்ன, எல்லா இடமும் நிறைவேறி அடுத்து என்னை மகிழ்ச்சியுடன் பார்ப்பார். அதுக்கு இடையில் பக்தனாக இருந்தாலும் நீ கோபத்தை குறைப்பதும் நட்பை குறைப்பதும் மிக நன்று. சட்டப்படி சில வழக்குகளை சந்திக்க வேண்டிய விதிகள் விளையாடி கொண்டிருக்கிறது. உன்னை நீ அடக்கிக் கொள்வாயாக. என் காப்பால் நீ நல்லா இருப்ப. வெற்றி. குருநாதா என்று சொன்னால் குறைகள் ஒன்றும் வாராதே. வரலாம். என்னப்பா வேணும்? என்ன வேணும் உங்களுக்கும்? அப்போ புத்திர பாக்கியம் தான் வேணும் என்ன? ஆஞ்சநேயர் வாராரு உங்கள் பக்கத்தில். என்ன காரணம்? ஸ்ரீராமரை வணங்குவீங்களோ? அதான் ராமநாமத்தோடு பறக்கிறானே. என்னையா இவங்களுக்கு பாக்கியம்? மௌனத்துக்கு என்ன காரணம்? அப்படியா? 3 மாதங்கள் போய் என்னை வந்து பார்க்க வாங்கப்பா. அப்பொழுது அந்த வரத்தை வெற்றியாக நிறைவேற்றி தருகிறேன். நடந்துடும், சந்தோஷமாக நடக்கும். ஒருவருக்கு இப்பொழுது இந்த வருஷமே கல்யாணம் நடந்தாச்சு. பகவான் திருவருள் ஆனந்தமாக. வேறடா இவங்க கூட வந்தியா? அப்படின்னா ஓகே. சாமி வா பக்கத்தில், வேகமாக வாங்க. இன்னும் ஒருத்தருக்கு தான் உத்தரவு இருக்குது. என்ன நிலம் சம்பந்தமான பிரச்சனை யாருக்குப்பா இருக்குது? நிலம் இடம் சம்பந்தமான பிரச்சனை யாருக்கு இருக்குது? உனக்கு இருக்கோ? நீ இளங்க தானா? முன்னால் இருக்க. என்னடா இடத்து பிரச்சனை? காலில் விட்டு வா. இந்தா ஆடி 30க்கு உட்பட அந்த இடம் சொந்தமான விஷயம் எனக்கு முடிஞ்சிடும். உன்னுடைய கடன்களும் தீர்ந்துடும். சட்டப்படி எந்த பிரச்சனையும் இல்லாமல் காப்பாற்றித்தரேன். நல்லா கர்ப்பசாமிக்கு. சரி. வேறு என்னப்பா வேணும்? ஒரு வாரம் வாங்கிக்கலாம். யார் வாங்க போகிறா? ஒருத்தருக்கு தான் இருக்குது. உனக்கு வேணுமா? உனக்கு வேணுமா? என்ன வேணும்? என்ன வேணும்ப்பா? காலங்களை ஓட்டுறது தவறு. நிறைய மக்கள் உட்கார்ந்துருக்காங்க. உங்களுக்கு கேட்கறதுக்கு மனசுனா விபூதி வாங்கிட்டு ஊருக்கு கிளம்பிக்கலாம். உங்கள் அண்ணனுக்கு சரி. உனக்கு உத்தரவு. உங்களுக்கு மைக்கு நமக்கு தேவைப்படுது. அற்புதமான ராமேஸ்வரத்துக்கு போகிற வழியில் போய் ஒரு சிவலிங்கம் வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு போங்க. புரியுதா? அந்த சிவலிங்கத்தை வீட்டில் வச்சு 48 நாள் பூஜை அடிங்க. நீ நினைக்கிற சக்தியும் கிடைக்கிற நிம்மதியும் நிலையானதாக இருக்கும். மன அழுத்தம் இல்லாமல் வாழ்வீங்க. வாங்க, வரதேவ பூஜை வாங்கிக்காங்க. கர்ப்பசாமிக்கு ஐயப்பா துணை, சுவாமியே துணை. நல்லா கர்ப்பசாமிக்கு
முத்துசாமிபுரம். காலன்ட்டு வரலாம். நீங்கள் 3 பேரும் ஒரே குடும்பமாக தனித்தனியாவா? பின்னையா அங்கே நீங்கள் தாமதமாக இருக்கிறீங்க? இவர் யார்? அண்ணன். இன்னொரு தினம் காலில் வந்துட்டாங்க. ஆறேகால் ஆண்டுகளுக்கு முன்னால் இடம் சம்பந்தமாகவும் பொருள்கள் சம்பந்தமாகவும் உறவினர்களுக்கும் நமக்கும் பல்வேறு வாக்குவாதம் பிரச்சனைகள் தோன்றியது உண்டு. என்னடா அதில் காவல் நிலையத்தை தொடர்பு கொள்ளக்கூடிய சூழ்நிலைகளும் உண்டு. அதற்கு பின்பு உங்கள் வீட்டுக்குள்ளே ஒவ்வொருத்தருக்கும் கை கால் நரம்பியல்கள் பாதிப்பான சூழ்நிலைகள் தொடர்ந்துக்கிட்டு இருக்கு. வம்ச விருத்தியில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கும் வாழ்க்கையில் சில இடையூறுகள் ஏற்பட்டு ஆயுள் சம்பந்தமான உடல் சம்பந்தமான கண்டம் ஏற்பட்டு விடுமோங்கிற பயமும் உங்கள் உள்ளத்தில் இப்போ ஓடிக்கிட்டு இருக்கு. உண்மையா? காலில் வந்துட்டுவாங்க. போலீஸ் வேலைக்கு போறியா? எத்தனை படிச்சிருக்க? அப்படின்னா போக முடியாதுல்ல. 10th சர்டிஃபிகேட் வச்சு போவா? அதனால் இந்த தீய சக்திகளை நீக்கி உங்களை தெளிவாக வாழ வைக்கக்கூடிய நல்ல நேரம் வந்துருச்சு. இன்னும் 3 முறை நீங்கள் என்னைய பார்க்கணும். அவைகளை நீக்கி தந்துருந்தேன். 2025 எனக்கு நிலையான வேலை கிடச்சிரும். வாழ்க்கையை நல்லாக்கி தரேன். வீட்டில் பொம்பளையுடைய உடல்நிலையை பற்றி அடுத்த உத்தரவில் பேசுவோம். பண்ணலாம். நல்லா இருக்கும். சரியாக்கிறேன். பக்கத்தில் வந்து வாங்குமா? சாமி தரணும். அடுத்து பேசுவோன்னு. கர்மசாமிக்கு திருவண்ணாமலை. தம்பி அத்துறாதடா. செயின் விலை கூடுதல். கோயிலில் ரூபா கிடையாது. ஆடாத எண்ணங்கள் ஆட அச்சாரம் தந்தால் என்ன? திருமணம் சம்பந்தமாக யாரும் கேள்வி கேட்டு வந்தீங்களா? வா கமான் சார். யாருக்கு கல்யாணம்? பொண்ணுக்கு. கால் வந்துட்டு வா. நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் மனதில். பொண்ணு சம்மதிச்சிட்டாளா கல்யாணத்துக்கு? சரி, அந்த கல்யாணத்தை அப்படியே நடத்திட வேண்டியதான். வேறு வழியே இல்லை. என்ன அவனே நான் பிடிச்சி வச்சுருவோமா? உங்களுக்கு இஷ்டம் இல்லை, அவளுக்கு அதுதான் இஷ்டம். பாதி வாழ்க்கை வாழ்ந்தாச்சு. இனி மனசை மாற்ற முடியாது. கஷ்டம். என்ன ஏற்றுக்கிடுறியா? என் மனசில் சந்தோஷம் இருந்தால் கால் வந்துட்டு. என் மனசு இந்த உலகத்தில் அவ்வளோ சீக்கிரம் சந்தோஷமாகாது மகளே. என்னப்பா? ஏன்னா எல்லாருடைய கஷ்டமும் நான் தெரிஞ்சிருக்கேன். நான் எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும்? அதனால் 19 நாள் கழித்து மீண்டும் என்னை வந்து பார். உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கு தெளிவான வழியை காட்டி அவனோட நல்லா இருப்பா அப்படின்னா அந்த கல்யாணத்தை முன்னின்று நான் நடத்துவேன். அவனுடைய உள்ளத்தில் அழைப்பாயுதல் இருக்குன்னு சொன்னால் நம்ம இஷ்டப்படி கல்யாணத்தை நடத்தி சந்தோஷமாகிப்போம். போகலாம். தைரியமாக சொல்ல. இந்தா பணம் அதுக்கு வச்சுக்கா போ. கர்மசாமிக்கு இடம் நிலம் சம்பந்தமான மன வருத்தம் யாருக்கு? என்னப்பா வா கெட்டிக்கார பையன் முன்னாடி எப்படா கொடுத்ததெல்லாம் நம்பாமல் எழுதி கொடுக்க வேண்டியதானே? சரி கால் வந்துட்டு வா.
அண்ணனுக்கு திருவண்ணாமலையா? எத்தனை பிள்ளைங்க? 2 பசங்க சாமி. கண்ணை மூடு கொஞ்ச நேரம். தம்பி, டாக்குமெண்டெல்லாம் அவன் பேரில் நிறைய போலித்தனமாக தயார் பண்ணி ரெடி பண்ணி முடிச்சுட்டானே, எப்படி இவ்வளோ அளவுக்கு ஏமாந்த நீ? அதுக்கு சட்டம் படித்தவர்களும் அவனுக்கு சப்போர்ட்டிடா, புரியுதா? கால் வந்துட்டு வா. தோட்டம் காக்க போட்ட வேலி பயிரை தின்பதோ, அதை கேள்வி கேட்க ஆளில்லாமல் பார்த்து நிற்பதோ. 20ஆம் தேதி பணம் கொடுக்க சொல்லியிருக்காங்க சாமி. எழுதி கொடுத்துருக்காங்க. 20ஆம் தேதி நான் பணம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. பாதி பணம் உனக்கு கிடைக்கும். அதுக்கு அடுத்துள்ள பணம் திருப்பதி வெங்கடாஜலபதிக்கு கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா, அப்படித்தான் அவங்க நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் உனக்கு அந்த பணத்தை நான் வாங்கி தந்துடுவேன், கடனையும் அடைப்பேன், உனக்கு 6 மாதத்தில் ஒரு புதிய தொழிலையும் உருவாக்கி தரேன். கால் விட்டுவா. சரி சரி சாமி. நான் கட்சியில் போயிருக்கிறேன். சரியான வாய்ப்பு இருக்குமா? என்ன கட்சிடா? தமிழக வெற்றி கழகத்தில் போயிருக்கேன். மாவட்ட செயற்குழு தமிழக வெற்றி மாவட்ட செயற்குழு தமிழக வெற்றி கழகம். அது அப்படியா? எனக்கு எதிர்காலம் நல்லா இருக்குமா சாமி? அவருக்கு எதிர்காலம் நல்லா இருக்குமான்னு பார்க்கணும்ல முதல்ல. உனக்கு எதிர்காலம் இருக்கு, விஜயுடைய கட்சியும் வளரும். நல்லாரு ஓ. ஆக்கிற பக்கம் இன்னும் நல்ல வார்த்தை சொல்லிட்டோம்னா பிரச்சனையே இல்லை. தன் பிள்ளையை பற்றி கேட்க வந்தது யார்? வாமா பெண்ணடி யார்? பிள்ளை தமிழ் பாடுகிறேன், ஒரு பிள்ளைக்காக வாடுகிறேன். குரங்கு கையில் மாலையை கொடுத்து கோபுரத்தின் மேல் நிற்க வைத்தாலும் மாறாதையா மாறாது, மனமும் குணமும் மாறாது. ஆஹா ஆஹா. என்ன வேணும்? எவ்வளோ பணம் இதுவரை ஓட்டிருக்கு? கண்ணை முடிக்கா. கண்ணை முடிக்கா. ஹரி ஓம் நாராயணாய நமக நாராயணாய நாராயண. பாட்டி வைக்கலாமா? சரி, கால் வந்துட்டு வரலாம். திருமால் பெருமைக்கு நிகரேது, அவன் திருவடி நிழலுக்கு இணையேது. உங்கள் வீட்டுக்குள்ள ஐயன் ஸ்ரீ நாராயணனுடைய திருநாமம் ஒலிக்கி. என்ன அப்படி? ஆனால் நாராயணனுடைய நாமம் ஒலிக்குது, புரியுதா? அப்படின்னா என்ன அர்த்தம்னு சொன்னான். நிச்சயமாக பெருமாளுக்கு போய் என்ன செய்யணும்? அர்ச்சனை ஆராதனைகள் செய்யணும். இவைகளை செய்து வருகிற பொழுது உன் மகனுக்கு தொழில் ஆரம்பிக்க இன்னும் 6 மாதம் இருக்குது. அதற்கு இடையில் நீ என்ன பணம் செலவழித்து செஞ்சாலும் அதுக்கு விருத்திக்கு வரக்கூடிய கிரக நிலைகள் இல்லை. செப்டம்பர் மாதம் 22ஆம் தேதிக்கு மேலே அவனுக்கு நீ என்ன தொழில் ஆத்தாலும் தொட்டது துலங்கும். ஆமாம், நீ கொஞ்சம் மன அமைதியாக தான் இருக்கணும். தொழில் முடக்கம் நடந்திருக்கு, ஓராண்டு காலமாகவே இந்த போராட்டம் நடக்கும். அதனால் மன அமைதி, மாந்திரிகத்தால் செய்வன நடந்திருக்குங்கிறது தான் உண்மை. சற்று பொறுமையாக இருங்க. 6 மாத காலம் அவகாசம் வேணும், சரியா? என்ன படிக்க போகிற? படிச்சுக்கா, வெற்றி அடைந்து வருவேன். ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் டாக்டராக ஆயிடுவேன். என்ன டாக்டர்? ஹார்ட். சந்தோஷமாக இருக்கும், படிக்க வச்சுருவோம்.
எல்லா குழப்பமும் தீரும். என்னை காலையில் பார்த்துட்டு போங்க. இவன் சின்ன பையனா? இவனை பார்க்குற சின்ன பையனா உனக்கு தெரியுது? நீ பெற்றதில் சின்ன பையன். என்னம்மா என்னடா குட்டி நல்லவையா காலம். நீ யார்? வேலூருக்கும் திருவண்ணாமலைக்கு என்னையா தொடர்பு? சின்னம்மாடா, சந்தோஷம். தங்கப்பிள்ளை நீ. என்னடா வேணும்? அரசாங்க வேலைன்னு நினைக்கிறியா? நல்ல விஷயம்தான். கண்ணை முடிக்காங்க. இவனுக்கு ஃபாரினில் தான் நல்ல வேலை இருக்குது. அனுப்ப முடியுமா உனக்கு? இந்த வருஷமே அவன் புறப்படுவான். அதுக்குரிய பாக்கியம் இருக்குது. வெற்றியாக நடக்கும். உன் மகனுக்கு 2026 7வது மாதத்தில் கல்யாணத்துக்குரிய விஷயம்லாம் வெற்றியாக நடந்துடும். அந்த கல்யாணத்தை நடத்தி தரேன். அவங்க அப்பாவை பற்றி பின்னால் பேசுவோம். நல்லா இருக்கும். சொல்லு. இன்னொரு கேள்வி கேட்கணும்னு என்னம்மா? இந்தா பொருள் வந்து சேரும். அடுத்த உத்தரவில் அவனை பற்றி பேசுவோம். தம்பியோ, சாதாரணமாக அங்கே பற்றி சொல்லியிருக்கோம்னு உன் உள்ள நினைக்கி மனசை மாற்று. நான் சொன்னது தான் நடக்கும். கேட்டேன். கர்மசாமிக்கு அதே திருவண்ணாமலை நீதிமன்றத்தில் வழக்கு யாரும் வச்சுருக்கீங்களா? நீதிமன்றத்துக்கு போகுது. நீதிமன்றத்தில் யாரும் வழக்கு வச்சுருக்கீங்களாப்பா? யா என்ன வழக்குண்ணே? காலில் விட்டாங்க. கருணை உள்ளம் கொண்டபடி கருமாரியம்மா. உங்கள் வீட்டு எல்லையில் மாரியம்மன் எது இருக்கா? நம்ம வீட்டு எதுக்கு இருக்குது? அதானே பார்த்தேன். வந்து உடனே பாட்டாக இருக்கு. எல்லாரும் ஸ்ரீ பாடுது. அப்படி வருது. அந்த வழக்கை உங்களுக்கு வந்து உங்கள் மேலே உண்மையிலே குற்றம் கிடையாதுப்பா. சும்மா ஏதோ ஒரு தெளிவு கிடைக்கணுங்கிறதுக்காக போட்டு ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. அதில் நீங்கள் நிரபராதி என்ற சத்தியத்தை நிலைநாட்டித்தாரேன். கால் பண்ணுறோம். குத்து விளக்கு ஏற்றி வைத்து. அடுத்து என்னப்பா வேணும்? பெரிய பையனுக்கு திருமணம் நடக்கணும். அது வேற ஒரு பொண்ணு தங்கச்சி. திருமணம் சம்பந்தமாக இப்போ எந்த முயற்சி எடுத்தாலும் குடும்பம் 3 பிரிவாக பிரிஞ்சிடும். கொஞ்ச நாள் பொறுமையாயிரு. வெற்றியாக்கி தரேன். காலையில் என்னைய பார்த்துட்டு போ. நல்லா இருக்கு. இந்தா சந்தோஷமாக இருக்கு. போய்ட்டு வா. கர்மசாமிக்கு நான் நடத்துகிற தொழில் எனக்கு தடங்கலாக இருக்குது, ஜெயிக்க முடியலைன்னு சொல்லி வேதனைப்பட்டு வந்திருக்கான். என்னையா தொழில்? என்னையா வரோம்? காலில் வந்துட்டு வா. வயத்தை பற்றி யார் கேட்பாங்க? நல்ல காலில் விடலை. இன்னொரு தடவை வந்துட்டு வா. அம்மா நீ யார் வந்து நிற்கிற? தேவ கன்னிமார்கள் எல்லாம் உன் வீட்டு பக்கம் வராங்களே. கன்னிமார் இருக்காங்களா? பச்சையம்மா இருக்காளா? ரொம்ப தூரம் போனோட கடைசியில் ஒரு முனையில் முனீஸ்வரர் இருக்காரா? கால் வந்துட்டு வா. தம்பி வா. இப்போதைக்கு கடன்களும் மனவேதனைகளும் இருக்குது. இந்த தொழில் சரியானதா இல்லையாங்கிறத தீர்மானிக்க முடியலை உனக்கு. அதனால் ஒரு 3 மாதங்களுக்கு பின்பு இன்னொரு தொழிலையும் ஆரம்பிப்பேன். அதுக்கு வேண்டிய பணமும் உனக்கு கிடைக்கும். வெற்றியாக்கி தரேன். நல்லா இருக்கும். இன்னொரு கேள்வி கேட்டுக்கா. இனிமேல் பணம் வரும். சந்தோஷமாக கேட்டோம். கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு. அப்படியா? நல்லபடியான சத்தம் அருமையாக கொடுக்குறீங்களே.
மதுரைக்கு பேர் மதுரை, புகார் மதுரைக்கு நான் கூப்பிடவே இல்லை. உட்கார். சோழ சாம்ராஜ்யம், நீங்கள் திருவண்ணாமலை அங்கே போயிருங்க, அடுத்த உத்தரவில் கூப்பிட்றேன். சோழ சாம்ராஜ்யம் எந்த நகரை வைத்து புகழடைந்தது? சரித்திரத்தில் சோழ சாம்ராஜ்யம் எந்த இடத்தை வைத்து இலக்கியத்தில் இடம் பெற்றது? நீ உடனே தஞ்சாவூர் பெரிய கோயிலை வச்சு சொல்லலாம்னு நீ உன் வாயில் எடுத்த. எவ்வளோ அப்படி தானே? அது இல்லை. சோழ சாம்ராஜ்யம் எந்த ஊரின் புகழை இலக்கியத்தில் இடம்பெற்றுள்ளது? சிரமதில் திகழ்வது சிந்தாமணி, காதலில் மிளிர்வது குண்டலகேசி, கைதனில் ஒளிர்வது வளையாபதி, திருவிடை மணியிலே ஒலிப்பது மணிமேகலை, கால்தனில் ஒலிப்பது சிலப்பதிகாரம். அப்படிதானே? சிலப்பதிகாரம் நடந்து சிலப்பதிகாரத்தின் கதாநாயகி ஆகிய கண்ணகி பிறந்த ஊர் எந்த ஊருப்பா? பூம்புகார். என்னகாரு? இப்போ கருவாடு வீச்சு எடுக்கக்கூடிய ஊர். இப்போ பூம்புகாருக்குள்ளே போனீங்கன்னா என்ன இருக்கும்? எல்லாம் கடற்கரை முழுக்க தனி கருவாடாக தான் இருக்கும். அப்படி தானேடா? இருக்கா இல்லையா? உனக்கு பூம்புகார் தானா? காலில் வந்துட்டு வா. போயிட்டு வாங்க. அதெல்லாம் கிடைக்காது. அமைதியாக உட்காரு. இன்னொருத்தர கால் வந்துட்டாங்க. அண்ணாத்தி யாருக்காகவும் என்னை திசை திருப்பக்கூடாது. அமைதியாக இருங்க, எல்லாம் நடக்கும். உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். உன் தெருவுக்கு போகக்கூடிய ஓரத்தில் ஒரு சின்ன அம்மன் கோயில் இருக்குது. பெருசாக ஒன்றும் கெட்டல, ரொம்ப சின்ன கோயில் தான் அது. என்ன, அதுக்கு பின்னாலேயே பிள்ளையார் இருக்குது. காலில் வந்துட்டு வா. நானும் எழுதாத தாயத்தில் போடாத பூச்சை இல்லை, எல்லாமே பண்ணி பார்த்துட்டேன். உனக்கு தொழிலும் நடக்கலை, கல்யாணமும் நடக்கலை. அதனால் இதுக்கு ஒரு முடிவு கட்டணும். அந்த வெற்றியை எனக்கு கருப்பசாமி நீ தான் வாங்கி தரணும். இதுக்கு முன்னால் ஒருத்தருடைய சொல்ல கேட்டு ஒரு ஆளை போய் நான் பார்த்தேன், பணம் செலவழித்தேன். கடைசியில் பணம் தான் செலவழிச்சதே தவிர ஒன்றுமே எனக்கு நடக்கலை. அதனால் ஐயா, நானாகவே உன்னை தேடி வந்துட்டேன். நீ வாழ வச்சாதான். இல்லைன்னா இனிமேல் இந்த சாமி சொல்கிறவங்க, இந்த பூசாரியை, இந்த மந்திரவாதியை யாரையுமே நம்ப மாட்டேன். நடந்ததை ஏற்றுக்கிட்டு போயிருந்தேன் ஐயா. ஆனாலும் எனக்கு நடத்தி தாங்கன்னு கேட்க வந்திருக்கேன். நீ கால் வந்துட்டு வா. நல்லா உறுதியான முடிவு எடுத்து வந்திருக்கான் கெட்டிக்கார பையன். வாடா. இப்போ உன்னுடைய பணமெல்லாம் நிறைய நஷ்டமாயிருக்கு, கடனும் பட்டிருக்க, உழைச்சி வந்த பொருளெல்லாம் வேஸ்ட்டு. வீட்டில் ஒருத்தருடைய உடல்நிலை சரியில்லை, சரியாக்கி தரேன். 6 மாதத்துக்கு பிறகு உனக்கு கல்யாணத்தை நடத்தி தரேன். கால் வந்துட்டு வா. நீ நினைக்கிற பொண்ணு கிடைக்காது, அதனால் நீ நினைக்காத. நாங்களே நல்ல இடத்துல உனக்கு பொண்ணை கொண்டு வந்து தந்துடுறேன். சந்தோஷமாக வாழ்வேன், வெற்றி அடைவேன், சொந்த வீடும் கட்டுவேன். புண்ணியமாக இருப்படா. நான் வாங்கி தந்துட்டேன். போயிட்டா. கர்மசாமிக்கு, கர்மசாமிக்கு. அப்படியா? சரி 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 சரி. தஞ்சாவூர் எல்லை, தஞ்சாவூர். தஞ்சாவூரானே? தஞ்சாவூர். எல்லாரும் வாங்க முன்னாடி. வாழைமரம் எங்கே இருக்குது? வாழைமரம், வாழைத்தோட்டு, வாழைத்தோப்பு யாருக்கு இருக்கா? என்னக்கா வாழைத்தோப்பு வச்சுருக்கடா? வாங்க. வா வா, நீந்தான் வா. வாழை இலையெல்லாம் அங்கே விலைக்கு கொடுக்குறாங்களா? என்னது வாழை இலைகள் பார்த்தியா? வீட்டுக்குள்ளே போனேன், இடையில வாழை இலையும் வாழை மரமாக கிடந்துச்சு. ஓ, அதுதான் இவங்க ஊருக்கு அப்படின்னு தான் கூப்பிட்டேன். காலில் வந்துட்டு வா.
வெண்ணிலவானில் வரும் வேளையில் நான் விழித்திருந்தேன். எண்ணிலா கனவுகளில் எதையோ நினைத்திருந்தேன். வெண்ணிலவானில். ஏன் இந்த பிள்ளையுடைய உடல்நிலை இப்படி இருக்கு? ஒரு பிள்ளை தான். எவ்வளோ நாள் அப்படி இருக்கு? அதுக்கு டாக்டர்லாம் என்ன சொன்னாங்க? இங்கே தள்ளி என்னையவே நினச்சிக்கா. உன் பேர் என்ன? என்ன படிக்க? பிசிஏ முடிச்சிட்டியா? இதயம், நுரையீரல், ஈரல்கள் எல்லாமே நல்லா இருக்குமா? அதெல்லாம் எந்த குறைகளும் இல்லை. தசை வீரியம் குறைவாக இருக்குது. அந்த சக்திகளை கொடுத்து இவளை கட்டி கொடுக்கக்கூடிய ஐஸ்வர்யமான பெண்ணான ஆகி தந்தால் உனக்கு போதும்லாம். 5 முறை உன் பிள்ளைய இந்த கோயிலுக்கு கூப்பிட்டு வரணும். சந்தோஷமாக ஆக்கி தந்துடுறத வெற்றி ஆக்கி தரேன். வார பௌர்ணமியிலேருந்து ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறோம். சுவாமியே இந்தா இன்னையிலேருந்து உடம்பு தேரும், சகல செலவும் ஐஸ்வர்யம் பெற்றிருப்பான். தீர்வு கிடைச்சாச்சு, வெற்றியாக்கி சந்தோஷமா. இந்த பணம் கொடுத்துருக்கோம் பிள்ளைகிட்ட வாங்கி வச்சுக்கோ. ஆட்டும். ஆமாம்மா, மனம் கோணாமல் வந்துடு. என்ன 5 முறை இதை இன்னைக்கு வந்து சேர்க்கக்கூடாது. நல்லா இரு. தஞ்சாவூர் தன் மகனை பற்றி கேட்க வந்தது யாருப்பா? வாப்பா. மகன் எங்கே இருக்கான்? லண்டனில் இருக்கான். இன்னொரு உங்கள் மகன் எங்கே இருக்காம்னே? ஊரில் தான் இருக்கான். கட்சியில் இருக்கானோ? எதுவும் கட்சியில் இருக்கானா? கட்சியில் யார் இருக்கா? இல்லை. என்ன கட்சி? வெரி குட். காலில் வந்துட்டுவாங்க. உடனே என்னையும் அப்படி நினச்சிக்கிறாங்கப்பா. சந்தோஷம் சொல்கிறாங்க. எனக்கு எல்லாரும் வேணும். உண்மை தானே? யூகே யுனைடெட் கிங்டம் அதான லண்டனுங்கிறது. என்ன, இந்திய நாட்டை சுதந்திர வேட்கையில் ஆழ்த்திய ஒரு நாடு பிரிட்டிஷ். என்னாச்சு பையனுக்கு? என்ன நடக்கு? அங்கே உள்ள பொண்ணு இப்போ அந்த பிள்ளை செட் ஆகாது. அது ஏற்கனவே பேபால அக்கால் வந்துட்டுவாங்க. காஞ்சி போச்சு. அவன் தியாகி ஆகலாம்னு நினைக்கான். எப்படி நினைக்கான்? தியாகி ஆகலாம். வாழ்க்கையில் தோற்று போனவங்களுக்கு நம்ம வாழ்க்கை கொடுப்போம், நமக்கு புகழ் கிடைக்கும் அப்படின்னு தியாக ஆகலாம்னு நினைக்கான். ஆனால் அது உங்கள் குடும்பத்துக்கு அது செட் ஆகாது. புரியுதா? அதனால் அவனுடைய மனநிலைகளை மாற்றி தெளிவு பண்ணித்தானே முறையான கல்யாணம் நடத்தி தந்துடுவோம். காலில் வந்துட்டுவான். என்ன கனிகளப்பா! 1000 கூழான் கற்களை பொறுக்கினால் ஏதேனும் ஒரு கல் வைரமாக இருக்கும். அதை மாதிரி நூற்றுக்கணக்கான கனிகளை திருப்பி நல்ல கனியாக எடுத்திருக்கேன். அதுதான் உங்களுக்கு கிடைக்கிற பொண்ணு. என்ன, காலையில் என்னையை பார்த்து போங்க, ஜெயிச்சு தரேன், வெற்றி ஆகிட்டேன். நல்லா இந்தாப்பா, புண்ணியமாக இருக்கு. ஏன் பிறந்தாய் மகனே? அதே மாதிரி மகனை பற்றி கேட்க வந்தவங்க. ஏன் பிறந்தாயோ
நீங்கள் பிள்ளைய பற்றி கேட்க